வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சு இல்ல, அப்படி ஒரு விஷயம் ரூபம். ஏசி போட்ட டீசல் செலவாகும்னு விண்டோவை திறந்து வச்சு ஓட்டுற நீ ராயனா? ஏசி கூட போடலையா? தமிழை மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இது சாதாரண தாயத்தில்லை, இது வெறும் தாயத்தில் உள்ள டிராக்கிங் செப் இருக்கு. வழக்கம் போலதான் எக்கச்சக்கமான கண்டென்ட் கொட்டி கிடக்குது. ஸோ வரிசையா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக வசந்தி சித்துசேகர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கயல் சீரியலில் இந்த எபிசோடை கொஞ்சம் போய் பாருங்க, அப்படியே அந்த எபிசோடையும் கொஞ்சம் போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். என்னென்ன அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இது டூ மச், இது டூ மச். எது? இவர்தான் ஓனர். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு நீங்க ஏதாவது பேசுறதா பேசுங்க. நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல ராசியான கடை தான். என் பையன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். என்னையும் அங்க வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கான். நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். அதனாலதான் நல்ல ஆளுங்களை பார்த்து ஹோட்டல்ல ஒப்படைக்க வேண்டியதாயிடுச்சு. நல்லபடியா பாத்துக்குங்க. நான் ஃபாரின் போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். நாளை மறுநாளே அட்வான்ஸ் கொடுத்துட்டு அன்னைக்கே பூஜையை போட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொல்றாப்ல, அவருடைய பையன் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாப்லையா. இவரையும் வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ற ஒரே காரணத்தினால வேற வழியே இல்லாம இந்த ஹோட்டலை வேற ஒரு நல்ல ஆட்கள் கிட்ட கைமாத்தி விட்டுட்டு இவரும் ஒரு வாரத்துல ஃபாரினுக்கு போயிடலான் இருக்கேன்ற மாதிரி தானே சொல்றாரு. என் பையன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். என்னையும் அங்க வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபாரின் போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காயா? சோ இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷனை பார்க்கும்போது என்ன தெரியுது, இவரும் ஒரு பெரிய பணக்காரர் தான், இவருடைய பையனும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காராம். சோ பெரிய பணக்காரங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. நான் தான் உங்க அப்பா பேசுறேன்ப்பா. ஹாய் மை ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? அண்ட் அவர் கேட்ட மாதிரியே கயலும் என்ன பண்றாங்க, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரெடி பண்ணி ஒரு 2 டேஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா மீதி காசை கொடுக்க முடியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காசை வச்சு தானே இவங்க ஆனந்தம் படத்தை லோ பட்ஜெட் எடுத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த 10 லட்சம் உங்ககிட்ட தராம இருந்தது பாப்பாக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தான். அண்ணன் எதுக்கு தெரியுமா பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காரு? குழந்தை ஆபரேஷன் தாயா. சோ ஆனந்தம் படத்துடைய ரீக்ரியேஷனுக்கே மொத்த காசும் செலவானதுனால ஹோட்டல் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய மீதி காசை கொடுக்க முடியல. கையில ஒண்ணுமே இல்லன்னா புள்ள. ஹோட்டல் ஓனரும் பொறுத்து பார்த்தாப்புல இவங்க கொடுக்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஃபாரின்ல இருந்து கிளம்பி வந்துட்டாப்ல. ஆனா அந்த மனசுல பார்க்கும்போது ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். ஹோட்டலை லீஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆளையும் காணும், போனையும் காணும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். உங்களை தப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. என் சூழ்நிலை அப்படி இருக்கு. என் பையனோட படிப்பு செலவுக்காகத்தான் அந்த ஹோட்டலை லீஸுக்கு விடுற மனநிலைக்கே வந்தேன். டேய் என்னடா பித்தலாட்டை இது? ஸ்டார்டிங்ல லீஸ்க்கு விடும்போது பையன் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டான், என்னையும் வான்னு கம்பல் வேற பண்றான், அதனால ஒரு வாரத்துக்கு ஃபாரின்க்குலாம் கிளம்பி போறேன்ற மாதிரி பேசிட்டு இப்ப கேட்டா என் பையன் படிப்பு செலவுக்கே காசு இல்ல, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் லீஸ்க்கே விட்டேன்னு உங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்களடா. நம்ம இப்ப என்ன சொன்னோம் இப்படி சிரிக்கிறானுங்க? இப்ப இதுதான் ட்ரெண்ட். வேற விஷயமா இருந்தா கூட பரவாயில்லம்மா. என் பிள்ளையோட படிப்புங்கிறதுனால தான் பயமா இருக்கு. என் பையன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டான். என்னையும் அங்க வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் பையன் படிப்போட நிப்பாட்டல, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரியே இருக்குன்னு சொல்லி ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்து வர பேசிட்டு இருக்காப்ல. அதையும் கேளுங்க. என் குடும்பத்துல எங்க அப்பா படிக்கல, நான் படிக்கல, என் தகப்பு படிச்சது இல்லையா, நான் படிச்சது இல்லையா, என் அண்ணன் தம்பி படிச்சது இல்லையா. என் பையனையாவது மேல் படிப்பு படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுலயும் பாருங்க, இவங்க தேவைக்கேத்த மாதிரி ஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது, கெட்டப்பையும் மாத்தறாங்க. அப்ப பணக்காரர் மாதிரி பேசினதுனால பணக்காரர் கெட்டப், இப்ப கொஞ்சம் ஏழை ஆயிட்டார் இல்லையா, அதனால தங்க செயின் எல்லாம் கழட்டி விட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டாங்க, கண்ணாடியை கூட கழட்டி விட்டாங்க. டேய் கண்ணாடி கூட பணக்காரன் தான் போடணுமாடா? பட் எனக்கு தெரிஞ்சு மற்ற சீரியல் எப்படின்னு தெரியல, ஆனா கயல் சீரியல் இதுக்கப்புறம் சீரியஸான கண்டென்ட்லாம் கிரியேட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி காமெடி கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணா சீரியல் ஓஹோன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த சிவன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, அண்ணா டுடே வீரா சீரியல் பாருங்க, அதுல ஒரு லாரி சேசிங் சீன் ஒன்று வருது, இட்ஸ் அமேசிங் அண்ணா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. வாங்க சேசிங் சீனை வச்சு என்ன அட்டூழியம் பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். நம்ம வில்லி என்ன பண்றா, சொத்து பிரச்சனைக்காக ஹீரோவுடைய அண்ணனையும் அண்ணியையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு லாரியை செட் பண்ணி இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிற காரை அடிச்சு ஏத்த சொல்லிட்டா. அவங்க கிளம்பிட்டாங்க, நான் சொன்ன மாதிரி தூக்கிடு.
களவாணி பயவுல வேலைய ஆரம்பிச்சிருச்சு பாத்தியா. இப்ப இந்த மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் ஹீரோவுடைய அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஜி கேட்ச் பண்ணிட்டேன். சூப்பர்மா சூப்பர்மா. கண்ணிங்க பாருடி. டேய் ராகவா. சண்மோ உடறா போட்ட. முன்னாடி ரெண்டு பேரும் கார்ல போறாங்க, பின்னாடி வில்லனுங்க லாரியில போறானுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்களே. இப்படிப்பட்ட இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ சார் என்னதான் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சார் அவன் காப்பாத்திடுவான்ல. நம்ம ஹீரோ சார் ஆட்டோவை பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு இவர் காணாம போயிட்டாரு. வீரா ஆட்டோ ஓட்டுவா. சரி, இந்த இடம் தான் தெரியலங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எங்கடா போனாரு மனுஷன் அப்படின்னு சொல்லி தேடினா எங்க இருந்து தெரியுமா வராரு? கையாவது தட்டுங்களேன்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. பரவாயில்ல, ஹீரோக்கே தேவையான ஒரு தமாசான சீன் வச்சிருக்காங்க. சரி ரைட், இதுக்கப்புறம் ஹீரோ சார் கிளம்பி போய் டிரைவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவரு பிரேக்கை போட்டு அந்த வண்டியை நிப்பாட்ட போறாருன்னு சொல்லி பார்த்தா, டோரை திறந்து வச்சுட்டு ஒரு 3 அடி அடிக்கிறாப்புல, டோரை மூடி வச்சுட்டு 2 அடி அடிக்கிறாப்புல, கடைசியில 2 பேரும் கவுந்து கீழே விழுந்துடுறாங்க. கண்ணெல்லாம் பூத்து போயிருச்சு இல்ல, அப்படி ஒரு விஷயம் ரூபம். சரி ரைட், இதுக்கப்புறம் அந்த லாரி டிரைவர் இல்லாம ஓடி எங்கிட்ட போய் முட்டி கீழே கவுந்து கிடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்படி நம்ம ஹீரோ சார் ஆட்டோவை பொண்டாட்டி கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வந்தாரோ அதே மாதிரி அந்த வில்லன் கிளீனர் கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு தாங்க கீழே இறங்கியிருக்கான். விளங்கும்டா நாரப்பயல. இதுல நம்ம ஹீரோ சார் பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சார் லாரி மேல ஏறி காமிச்ச குரலி வித்தையெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு ஆபத்து பின்னாடி வருது அப்படிங்கிற விஷயத்த அவர் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு, நான் செத்தாலும் பரவாயில்லடா என் பொண்டாட்டியை காப்பாத்தியே தீர்வேண்டான்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டாரு. ஆனா அவர் காப்பாத்தின அந்த அழகை நீங்க பார்க்கணுமே. சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. எப்படி ரன்னிங்ல, அதுவும் ஹைவேஸ்ல மண்ணை கொட்டி வச்சிருக்காங்களா, அந்த மண்ணை பார்த்து பக்குவமா ஒரு பொண்டாட்டியை லேண்ட் பண்ணிட்டு வந்துட்டாராம். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? சரி ரைட், எப்படி ஒரு பொண்டாட்டியை மண்ணில் தள்ளி காப்பாத்தினாரோ அதே மாதிரி இவரும் மண்ணில் குதிச்சிருவாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் கல்யாணத்துக்கே பொண்ணு கிடைச்சிருச்சு, ஆனா ஹைவேஸ்ல இவர் குதிக்கிறதுக்கு ஒரு மண்ணு கிடைக்கல. சத்தியமா முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனா கடைசியா இவர் எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீ என்னடா வாடகைக்கு லாரி எடுத்து வந்து நீ என்ன இடிச்சு நான் போய் மரத்துல இடிக்கிறது, நானே ஸ்ட்ரைட்டா போய் மரத்துல இடிப்பேன்னு சொல்லி இடிச்சாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறாங்க மனுஷன், அங்க நிக்கிறாரு. ஆனா இந்த மொத்த சேசிங் சீன்லயும் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஜெயிச்சது யாரு, ஹீரோ டீமா இல்ல வில்லன் டீமா? உங்களோட எந்த கேள்வி கேக்கிட்ட பதில் இல்ல. அடுத்தா கோபி லட்சுமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கயல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து சிறப்பா ஓட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நான் போடுற கமெண்ட்டை படிக்கவே மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்ப படிச்சிட்டேன்ல. என்னம்மா கண்டு தெரியுதா இல்லையா? இல்ல சார், சடனா பிரேக் போட்டுட்டீங்க. ஒரு நல்ல படத்துல வர ஒரு நல்ல சீனை காப்பி அடிச்சு சீரியல்ல வைக்கிறதுங்கிறது எல்லா சீரியல்லையும் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனா கயல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரிஜினல் சீனுக்கும் இவங்க காப்பி அடிச்சு வச்ச சீனுக்கும் முடிஞ்ச ஒரு 2-3 வித்தியாசத்தை கண்டுபிடினா பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு சவால் விட்டு எடுப்பாங்க. பாக்குறியாடா சவால்ரா. ஒன்ன சொல்லி குத்த இல்லம்மா, உன்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல டிராவல் பண்ண வைக்கிறான் பாரு, அந்த சிஸ்டம் தான் தப்பு. காரோட டாப் அண்ட் மாடல் 8 கோடி ரூபாய், ஆனா நீ வச்சிருக்க மாடல் 75 லட்சம் தான். நீ ராயலா? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா 3 லட்சம் ரூபாய் அதிகமா செலவாகும்னு பாண்டிச்சேரியில போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க. நீ ராயலா? இத பார்த்த உடனே இது என்ன படம் என்ன சீனுங்கிறதெல்லாம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை யாராச்சும் கண்டுபிடிக்கலன்னா இந்த இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார், உன்ன சொல்லி குத்தம் இல்ல, என்ன மாதிரி லோக்கலையும் என்ன மாதிரி ராயலையும் ஒரே ரோட்ல டிராவல் பண்ண வைக்கிறான் பாரு, அந்த சிஸ்டம் தான் தப்பு. பாண்டிச்சேரியில கார் ரெஜிஸ்டர் பண்ணி தமிழ்நாட்டுல ஓட்டுறேன். 3 லட்சம் ரூபாய் அதிகமா செலவாகும்னு பாண்டிச்சேரியில போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க. வெறும் 3 லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக. நீ ராயலா? ஏசி கூட போடலையா?
ஏசி போட்டா டீசல் செலவாகும்னு விண்டோவை திறந்து வச்சு ஓட்டுற நீ ராயலா? எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே ஈயடிச்சாங்க காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? மத்த சீரியலுக்கும் கையலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, மத்த சீரியல்ல கதைன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு நடுவில் 2-3 படத்தை காப்பி அடிச்சு ஓட்டுவாங்க. ஆனா இவனுங்க நல்ல நல்ல படத்துல வர நல்ல நல்ல சீனை மட்டுமே எடுத்து அதை ரீக்ரியேஷன் பண்றதையே ஒரு சீரியல்ல எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா, வேண்டாம்னு சொன்னவன தானே எப்படி விலகி போகும். அடுத்த ரச்சிலா பிகேல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணா விஜய் டிவியில் வர சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பூவை வச்சு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பூ விட்டு வைக்கலையாடா? மருதமல்லி நல்ல வாசமா இருக்குமா? வந்து பாருங்கண்ணே, கம்மியா இருக்கு வேணாம். பைரவிங்கடா இப்பெல்லாம் எல்லா சீரியலோட டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருப்பம் இருக்காது, விருப்பம் இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் கதையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சீரியல்லையும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே கதையை தான் இந்த சீரியல்லையும் ஓட்டுறாங்க. இப்ப விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக மாப்பிள்ளையுடைய அம்மா என்ன பண்றாங்க, பொண்டாட்டிக்கு இந்த பூவை குடுறா அப்படிங்கிற மாதிரி கையில கொடுக்குறாங்க. ஆனா பூவை கொடுத்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு நம்ம ஹீரோ சார் ஒரு பிளான் ஒன்னு போடுறாப்ல. அந்த பிளானை கொஞ்சம் பாருங்களேன். பைரவி ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கா போல் இருக்கே. அவளுக்கே தெரியாம இந்த பூவை அவ தலையில வச்சிட வேண்டியதுதான். எப்படி அந்த பூவை கொண்டு போய் அந்த புள்ள தலையில வச்சு அந்த பின்னை வச்சு நல்லா கொடன்னு கொடைஞ்சி ஒரு வழியா குத்தி விட்டு வந்துட்டாராம். இத்தனைக்கு அந்த புள்ள சடை போட்டிருந்தா கூட ஈஸியா குத்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஃப்ரீகாரு அதுலயும் குத்திட்டாராம். ஆனாலும் அந்த புள்ளைக்கு தெரியவே இல்லையா. என்ன காரணம்னு கேட்டா அந்த புள்ள பாட்டு கேட்டு இருந்துச்சான். பைரவி ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கா போல் இருக்கே. சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல. இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. அந்த மனுஷன் பின்ன வச்சு கொடையும் போதெல்லாம் திரும்பி பார்க்காத அந்த புள்ள அந்த மனுஷன் பூ வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் ஒன்னு கொடுக்கும் பாருங்க. நாம இப்ப தலையில பூ வச்சோம், ஒருவேளை பூ வச்சதே மறந்துட்டோமோ? ஆனா இந்த சீரியல் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாவம்டா. நீங்க ஒரு எபிசோட ஓட்டுறதுக்காக என்னென்னத்தையோ வச்சு ஓட்டிடுறீங்க. நம்ம ஆளுகளும் சரி ரைட் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதையும் உட்காந்து பாக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா அடுத்ததா விஜயா பாலு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஷஃபி அண்ணா இதயம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கடத்தல் சீனை வச்சு இவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடத்தல் சீனா சரி ரைட் பாத்துருவோம். டேய் கிட்னாராயா 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? எம்புலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கயா. யோ ரைட்ல போனியா? கிட்ட கேட்காம ஏன் திருப்புற? வண்டி ரோல் சரியா? நம்ம வில்லனுங்க என்ன பண்றானுங்க, குழந்தைங்களெல்லாம் கடத்தி வண்டியில போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது தப்பான ரூட்ல போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்கும்போது பின்னாடி ஒரு வண்டியில இடிச்சிடறாங்க. அது யார் வண்டின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ சார் வண்டி. யார் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. என்னடா வண்டி ஓட்டுறீங்க? ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடத்திட்டு வந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை யாருன்னா நம்ம ஹீரோ சார் குழந்தை. பாருங்க ஆதியப்பா, பாருங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? என்ன பண்ண போறீங்க? அது ஆதியப்பாக்கு நான் இங்கதான் இருக்கேன்னு எப்படியாச்சும் தெரிய வைக்கணும். சரி இதுதான் ட்விஸ்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இதுல இருக்கிற இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த புள்ளைக்கு தான் இவர் அப்பாங்கிற விஷயம் தெரியுமே தவிர்த்து இந்த மனுஷனுக்கு அந்த புள்ள தான் இவருடைய பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதாங்க அந்த 4 வருஷம் மெமரி லாஸ். பாரதியின் நினைவுகளை அழித்து நிரந்தரமாக விலக முடிவெடுக்கும் ஆதி. இப்போ ஒரு கண்டிஷன். மெமரி லாஸ். இப்ப இந்த புள்ள என்ன நினைச்சுக்குது, சரி ஓகே நம்ம ரிங்க தூக்கி போட்டோம் அப்படின்னா அப்பா பார்த்து எப்படியும் கண்டுபிடிச்சிருவாருன்ற ஹோப்ல போடுது. ஆனா அந்த புள்ள போட்டது எந்த பக்கம்? ரைட் சைடுல. இவ வண்டி போனதுக்கு அப்புறம் அந்த ரிங்கை இவர் எந்த சைடுல இருந்து எடுக்கிறாருன்னு பாருங்களேன்.
என்னடா லெஃப்ட் சைடுல போட்டா ஹீரோ எங்க இருந்து பாக்குறது, ரைட் சைடுல கிடந்தா தானே கொஞ்சம் வாட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கே யூ டர்ன்லாம் போட்டு இவருக்கு வாட்டமா வந்து படுத்துக்கிச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுலயும் இந்த மனுஷன் அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் இந்த ரிங் ரோட்ல கிடக்கிறது தானே பாப்பாப்ல, வண்டில இருந்து கீழே விழுந்ததெல்லாம் பார்க்கவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போய் பின்னாடியே போய் அந்த ரிங் எல்லாம் கொடுத்துருவாப்ல. கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. இது எங்க வேண்டாம், இந்த வேன்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு. சரி, இதெல்லாம் கூட ட்விஸ்ட் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வர போறதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. என்னன்னா இவருடைய பொண்டாட்டியோடைய பொண்ணை காணமா, அதனால இவர் என்ன பண்றாப்ல, இவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்டை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. பாரதியோட பொண்ணை காணும்டா. தெரியாது, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கா? இருக்கு. போட்டோ ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. சரி ரைட், இவர் பொண்டாட்டியுடைய பொண்ணு கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கும் இவர் கீழே கடந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்த அந்த ரிங்கும் ஒரே ரிங்கு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்ல. அந்த வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். இவருடைய ஃப்ரெண்டே போலீஸாவும் இருக்காப்ல. ஸோ ரொம்ப சிம்பிளா வா மச்சான் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தி கூட்டு வந்தா எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருக்கும். அது அனாவசியம். ஆனா இங்க தான் நம்ம மெமரி லாஸ் ஹீரோ சார் ஒரு சூப்பர் பிளான் போடுவாப்ல. அந்த பிளானை கொஞ்சம் பாருங்களேன். டேய் தம்பி, நீ எங்கடா இங்க? என்னவோ பண்ணிட்டான்டா, ஆப்ல எங்கயோ ஆப்பு வச்சிட்டான்டா. இந்த பையனா யாருன்னு தெரியுதா? அதாங்க அவர் பொண்டாட்டியுடைய ரெண்டாவது பையன். கடைசி வரைக்கும் பாருங்க இவருடைய பொண்ணையும் பையனையும் எப்படி சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் மெமரி லாஸ்ன்னு வர சொல்றாங்க. சரி ரைட், இப்போ இந்த பையனை கடத்திட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தானே பாக்குறீங்க. அங்கேயும் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். மாட்டினது நாம இல்ல, ஏன்னா நான் இடுப்புல தாயத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆதி அங்கிள் கட்டின தாயத்து. தமிழை மீட்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இது சாதாரண தாயத்தில்லை, இது வெறும் தாயத்தில் உள்ள டிராக்கிங் செப் இருக்கு. ஏண்டா ஆல்ரெடி தெரிஞ்ச லொகேஷனுக்கு எதுக்குடா சம்பந்தமே இல்லாம உன் பொண்டாட்டியுடைய ரெண்டாவது பையன் இடுப்புல அருணா கயிறுல ஜிபிஎஸ் மாட்டி விட்டு அந்த பையனையும் வில்லனுகிட்ட மாட்டி விட்டு அதுக்கப்புறமா நீ போய் மாஸ் என்ட்ரி கொடுத்து தான் காப்பாத்தணுமா? நம்ம ஆதி அங்கிள் கட்டின தாயத்து. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளவு நாளா நாங்கெல்லாம் மாஸ் ஹீரோவை பார்த்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மெமரி லாஸ் ஹீரோவை நீங்க தான்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் a medical miracle. என்னோட மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இந்த மாதிரி ஒண்டரை இப்பதான் பார்க்கறேன். கடைசியா ஆகாஷ் வேலவன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, நானே வருவேன் அப்படிங்கிற சீரியல்ல நம்ம மோகனையா பண்ணக்கூடிய அட்டூழியம்லாம் கொஞ்சம் தாங்க முடியல, கொஞ்சம் பார்த்து என்னன்னு செஞ்சு விடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. நம்ம மோகனையாவை அட்டூழியம் பண்றாப்புல, என்னால நம்பவே முடியலையப்பா. கதிரு, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வாய கழுவுடா. பங்களா ஏற்கனவே எனக்கு தெரியும்னு தோணுது. ஏற்கனவே அவரை தெரியுங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப நாளா நம்ம மோகனையாவும் ராதாமாவும் குட்டி போட்ட பூனை மாதிரி ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பார்த்துக்கவே இல்லைன்ற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப ரெண்டு பேரும் பார்த்து பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை பார்த்து நம்ம ராதாமாவுடைய கரண்ட் புருஷன் சந்தேகப்பட்டு வில்லன் ஆயிட்டான். உங்களுக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். வில்லன்னா சாதாரண வில்லங்க, எடுத்த உடனே கொடூரமான வில்லனா மாட்டான். சொந்த பாட்டின் கூட பார்க்காம அடிச்சு கொலை பண்ணி கோடி பையில போட்டு அடைச்சி நம்ம மோகனையா பொண்ணு வண்டி ஓட்டு வரும்போது அது மேல தூக்கி போட்டு போலீஸ் கிட்டி மாட்டி விட்டான். கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப நம்ம மோகனையாக்கும் ராதமாக்கும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஆபரேஷனை பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அதோடைய ஹார்ட் டிஸ்கை திருடணும்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம ராதாமாவும் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. நம்ம மோகனையா வெளியே இருந்து நான் பாத்துக்கிறேன், உள்ள போய் நீ சம்பவத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க. ஏன் போலீஸ பார்த்தா ஓடுறா? எதுவும் ஃப்ராட் பண்ணிருப்பான் போல. எதையாவது எடுத்துட்டு வந்து இந்த பூட்டை முதல்ல உடைங்க. அந்த பூட்டை உடைச்சிட்டாங்கன்னா ராதாவும் குஷியை மாட்டிப்பாங்களே. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? போலீஸ் நான் பாத்துக்கிறேன். ஓகே, வெளியே இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மோகனையா போலீஸ் வந்ததையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல. சரி என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தா மோகனையா காணாம போய் வேற ஒருத்தன் வரான். ஆனா அது மோகனையா தான். அமைச்சரே என்ன பிதற்றுகிறார்? புரியலையா? அதாங்க வழக்கமா சீரியல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஆயுதத்தை கையில எடுப்பாங்களே, அந்த ஆயுதத்தை தான் இவரு எடுத்துட்டாப்ல. ஐன் மினியேச்சரா ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை விடப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். கண்ணக்க போட்டுருக்க. யோ, கண்ணு தெரியலையா உனக்கு? இடிச்சிட்டு போற.
பட் இந்த வாட்டி கெட்டப்ல எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. ஆனா இந்த கேப்ல இவர் எந்த கடைக்கு போய் எங்க வாடகைக்கு எடுத்து இதெல்லாம் மாட்டிட்டு இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகி வந்தாருன்னா எனக்கு சத்தியமா புரியலங்க. புரியல, புரியக்கூடாது. மரியாதையே கிடையாது சார். பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போலீஸ் எப்படியும் வருன்றதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே கார்ல எல்லா செட்டப்பையும் ரெடியா வச்சிருந்தாரன்றதெல்லாம் தெரியல. பட் எப்படியோ போலீஸை இவர் டைவர்ட் பண்ணி உள்ள ராதாமா அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி தப்பிச்சிட்டாங்களாமா. அவ்வளோதான் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.